ஆரம்பிக்கலாமா? ம். வணக்கம். இது எஃப்பிஎல் தமிழ் டிஸ்கஷன் பேசிகிட்டு இருக்கு. நான் உங்கள் அசாசின். இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்குது நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், ஹனிபல் வந்திருக்கலாம், மார்ஸ் வந்திருக்கலாம். அப்படிலாம் இல்லை. இந்த வாட்டி நம்ம வந்து ஜாய்பாயோட ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வணக்கம் ஜாய்பாய். வணக்கம் வணக்கம். போன வீக் உங்களுக்கு எப்படி போச்சு? நல்லாவே போல. அதாவது இடையில என்னடா ஒரு வாரம் வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம், மூடிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நெவர். நாங்கள் இதை மூடவே மாட்டோம். யார் வர்றாங்களோ வரலையோ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். வீக்லி ஒன் வீடியோ வரும். வியூஸ் போகுதோ போகலையோ, எங்களை பொறுத்தவரை எங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு வீடியோ வரும், பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி. நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஆதரவாக தெரிவிங்க. சரி வாங்க. இடையில ஒரு வீக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பிரேக் வந்துச்சா இல்லை இன்ஜுரி பிரேக் வந்துச்சான்னு தெரியல. பூரா பையனும் இன்ஜுரி ஆகி கிடக்குறாங்க. என்ன பண்ணுறது ஜாய்பாய்? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இல்ல அதான் ஃப்ரீ ஹிட் யாராவது போடலன்னா இதுதான் கரெக்டான டைம் போட்டுருங்க. ஃப்ரீ ஹிட்டு ஆறு வந்து இன்னொன்று அந்த இந்த வைல்டு கார்டு போனோன்னா இதுதான் உங்களுக்கு சரியான வீக். ஏன்னா வந்து மெயினான பிளேயர்ஸ் எல்லாம் இன்ஜுரி. அப்படியே நாங்கள் இன்ஜுரி அனலிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பிஎம் சார் இன்ஜுரி, ஒனானா இன்ஜுரி, கான்சா இன்ஜுரி, கேஷ் இன்ஜுரி, செமன்யூ இன்ஜுரி, கிளவர்ட் இன்ஜுரி, கேலிஃபர் இன்ஜுரி. கேப்ரியல் வந்து 2 மாதத்துக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால் இன்கேஸ் கேப்ரியல் யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா இப்போயே சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல டிஃபெண்டர் வாங்கி போட்டுருங்க. பேர்ன்ஸு சஸ்பெண்டடு, என்சோக்கு இன்ஜுரி, நெட்டோக்கு இன்ஜுரி, செஸ்கோக்கு இன்ஜுரி, மெயினோக்கு இன்ஜுரி, பிக்டோக்கு சஸ்பென்ஷன்னு, ரெட் கார்டுன்னு நினைக்கிறேன் மேபி. ஆமாம். அப்புறம் யார்? ரோட்ரி வாரம் 2 மேட்ச் வந்தாப்புல. அதுக்கப்புறம் அவராலையும் பெருசாக இன்ஜுரிலேருந்து மீள முடியல. மெக்வேர் இன்ஜுரி, குடூஸ் இன்ஜுரி, ஆமாம். அப்புறம் மார்டினல் இன்ஜுரி, வுட்டு வந்து நீ இன்ஜுரி, ரிட்டன் டேட்டே தெரில. ஹிம்பாங்கு இதெல்லாம் பழசு. பிராத்வைட்டுக்கு ஹேம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. ஒடேகாடு, மிட்டாமோ. என்ன ஜாய்பாய், மொத்த இதுவுமே இதில் தான் இருக்குது. எல்லாமே படுத்துட்டாங்க. இப்படி இருந்தால் எப்படி தான் எஃப்பிஎல் வச்சு இது பண்ணுறது? பெரிய லிஸ்ட். இது வந்து போன எஃப்பிஎல்ல கூட இப்படிலாம் நடக்கல. இந்த எஃப்பிஎல்ல மரணமாடி வாங்கியிருக்காங்க எல்லாம். சரி வாங்க. இடையில ஒரு வீக்கு வீடியோ போடணுன்னு தான் நினச்சோம். எங்களுக்கு டைம் ஒத்து வராத காரணத்தினால் இந்த வீக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி வாங்க. போன வீக் வந்து என்னோட இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். 48 பாயிண்ட்டு. பரவாயில்ல, எங்கள் இதுலேயே 48 பாயிண்ட் வந்திருக்கு. இந்த இதில் மட்டும்தான். எல்லாருக்குமே கம்மி தான். யாருமே பெருசாக பண்ணல, சாக்காவை தவிர. சாக்கா எம்புமா பேசாமல் சாக்கா வச்சு கேப்டனாக போட்டிருக்கலாம். ஹாலண்ட் வந்து என்னடா ஒரு கோல் அடித்தார், பாயிண்ட்னு 8 பாயிண்ட் இருக்குன்னு நீங்கள் ஒரு பெனால்ட்டி மிஸ் பண்ணிட்டாப்புல. வேறு என்ன பண்ணுறது? என் டீமில் நான் என்னத்தை மாற்றி என்னத்தை பண்ணுறதுன்னு தெரில. இந்த வீக்கு அடுத்த வீக்கு அடி சரியான அடி இருக்குது டீமுக்கு. 2 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குது. ஏதாச்சும் 2 பேரை உள்ளே கொண்டு வந்தே ஆகணும். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. வாங்க அப்படியே நம்ம லீகுக்கு போயிடலாம். வழக்கம் போல் இங்கே நம்ம லீகு ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் நம்ம ஹனிபல் தான் இருக்காப்புல இந்த வாட்டியும். ஏன்னா ஹனிபலுக்கு தான் இந்த வீக் 49 பாயிண்ட்டு. அவருக்கு கிட்ட யாருக்குமே இந்த போன வீக் பெருசாக பாயிண்ட்டே வரல. இது அவருக்கு சாக்கா, இது ரிச்சர்ட்சனு, எம்புமோ, ஹாலாண்டு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 பிளேயர்ஸ் மட்டும் தான் இதுவே பண்ணியிருக்காங்க. மற்றபடி யாருமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல போன வீக். எல்லோரும் வந்து புதுமுகமாக இருந்த காரணத்தினால் பெருசாக யாருக்கும் பேர் தெரிஞ்ச பிளேயர்ஸ் எடுத்த யாருக்குமே பாயிண்ட் இல்லை பெருசாக. அடுத்தது நம்ம பரவாயில்லையே, நமக்கு நம்ம ஹெவன்லி ஆக்ஷாக்கும் 40 பாயிண்ட் வந்திருக்கே, மார்ஷலுக்கு 37. அதனால் இந்த வீக் வந்து எல்லாருக்கும் எங்கள் டீமுக்கே சரிவு தான், லீகுக்கே சரிவு தாங்கிற மாதிரி இருக்குது. மீண்டிருந்து வந்துருவோம்னு நினைக்கிறேன். சரி பார்க்குங்க. 33 பாயிண்டோட நான் இருக்குன்னு சொல்லி அதான் ஜாய்பாய் இருக்காப்புல. 33 பாயிண்ட்டு. பரவாயில்ல. உங்களுக்கு எப்படின்னு
கேப்டன் யாரு? புதுசா ட்ரை டிம்பர், பண்றான்னு சொல்லிட்டு ஜூலியன் டிம்பர். டிம்பர் நீங்க தான் ஏங்க அவன் புதுசா இல்ல அவங்க டிஃபென்சிவா கோலே விடலன்னு சொல்லிட்டு சரி ஓகே டிம்பர் போடுவோம்னு நினைச்சேன். டிம்பர் அழகா போடு. 2 சண்டர்லாண்ட் எடுத்து 2 கோல் விட்டுருக்காங்க. என்னத்தான் சொல்றது, இதுல இன்னொரு கொடுமை எங்களுக்கு அது எல்லாரும் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க. சரி, இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கு போவோம். என்னன்னு எல்லாருக்கும் இந்த ஆச்சரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் டிம்பரை கேப்டனாக போட்டு ம். ஆர்சனல் கோல் ஜிங்ஸை இது பண்ணிட்டு அதாவது ஆர்சனல் கவுந்ததுக்கு ஜாய்பாய் கண்ணாடி திருப்பினது தான் காரணம். ஜாய்பாயும் ஒரு ஒரு வாட்டி முயற்சி எடுத்து ஒரு ஒரு பிளேயருக்கு கேப்டன்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காப்புல. ஆனால் என்ன, அவனும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். ம். ம். ரைட்டு. ம். பார்க்கலாம். சரி, இதில் என்ன நாங்கள் பேசிட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஷாக் இருந்திருக்கும். அதாவது ஹையஸ்ட் பாயிண்ட் 120. அவன் வந்து கேப்டனாக போட்டது யாருன்னா ஓபி. இவன் யாருன்னே தெரில. இவன் ஒரு கேம் கூட ஆடல. என்ன தைரியத்தில் அவன் கேப்டனாக போட்டான்னா எனக்கும் தெரில. இது நீங்கள் அபிமானி. நீங்கள் என்ன ஜாய்பாய் நினைக்கிறீங்க? அவன் இது வரைக்கும் ஒரு அது கேம் கூட ட்ரிபிள் ஆடினது கேப்டனு. இல்ல மேனிக்கு. ட்ரிபிள் கேப்டன் போட்டிருக்கான். அதுதான் இன்னும் சும்மா பண்ணிருக்காங்க. மேபி இவனோட பழைய ஸ்டேட்டஸ் பார்ப்போமா? இருங்க, பழைய ஸ்டாட். அது எதிராக பார்க்கலாமா? நிறைய அவன் அவன் டீமே ரேண்டமா தான் இருக்கு. ஆமாம். இருக்கு. ரொம்ப ரேண்டமாக இருக்குது. இருங்க, பழைய இது பார்க்கலாம். இதில் காட்டல இருக்கு. இல்ல சும்மா வேஸ்ட் பண்றானா? தெரியலையே என்னன்னு. ஆனா அவன் அடிச்ச பிளேயர் எல்லாமே அடிச்சிருக்காங்க பாருங்க. மாலோ ஆமாம். குஸ்டோ, ஆனால் வந்து பாயிண்ட் இவன் வந்து அந்த ஒரு மாதிரி. பெரிய இது வச்சிருக்கறனால இவன் என்ன பார்த்தான்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இவன் டிலைட்டு எல்லாரையும் வச்சுருக்கான். போன வீக் வச்ச இதுதான் பார்க்க முடியல. அந்த இதுவே காட்ட மாட்டேங்குது. இவன் இப்போ நிறைய இதில் இருக்கிறதுனால டக்குன்னு தெரியல அவனை. இவன் ஓவராலில் கம்மியாக இருந்தாங்க இருக்கான். 12 லட்சத்தில் தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் ஏதோ குற்றாம்பக்கில் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாமல் இருக்கு. இல்ல இந்த வீக் எல்லாருக்குமே சரிவு தான். அதான், அதாவது இவன் இவன் எடுத்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு பேர் தெரியாத, மோஸ்ட்லி எடுக்காத பிளேயர்ஸ் எல்லாரும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டோக்குவாக இருக்கட்டும், ஏன்னா நான் பாருங்களேன் யூஸ்வலா அடிக்கிற பிளேயர் தான் எடுத்திருக்கேன். யாருமே அடிக்கல. அதான் அது செல்சி ஃபேனு. சரி, ஓகே. வாங்க இதை பற்றி இதை பார்த்துடலாம். ஷாக் ஆயாச்சு. சரி, ஓகே. நம்ம வாங்க இந்த வீக் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேப்ரியலை தூக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. இப்போ வந்து செமன்யோ ஆடுவானா ஆட மாட்டானா? ஆடலாம், ஆடாம போகலாம். ஆனா பெரிய இன்ஜுரி இல்லைன்றதுனால அவன் சொல்றேன். ஆங்கிள் இன்ஜுரி தான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஆனால் டிஃபென்ஸில் அவனை ஒருத்தன் பெஞ்சில் வேணும். போடணும். பெஞ்சில் போடணும். ஆனால் எனக்கு டிஃபென்ஸில் வேணுமே ஒருத்தவன். யாருக்கு போகிறது? 5க்கு டிஃபென்ஸு. இல்ல அதான் இவன் தூக்கிருங்க. ஆனா பேர் என்ன, யார்? கேப்ரியல் தூக்கிட்டு. கேப்ரியல் தூக்கிட்டேன். கேப்ரியல் தூக்கிட்டு யாரை கொண்டு வருது? செல்சினா இந்த ட்ரெவர் ஸ்டெலோபான்னு ஒருத்தர் இருக்கான். டிம்பரை கொண்டு வந்துருவோமா? டிம்பர், சாலிபா தான் இப்போ தங்கி முன்னு வச்சு டிம்பர் போடலாம். டோட்டர்னமோட மேபி 1-1. ஆர்சனல் நிறைய கிளீன் ஷீட் இருக்கனால ஆர்சனல் டிஃபரன்ஸ் எல்லாருமே டாப்ல தான் இருப்பாங்க. ஆமாம். ஸோ யார் வேணா எடுக்கலாம். ரெகுலரா ஆடுற. அதுக்கப்புறம் செல்சியும் கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க. ஸோ ஒன்னு சலோபா இல்ல குக்குரேயா இருக்கு. ரீஸ் ஜேம்ஸ் மாதிரி வரலாம். எனக்கு தெரிஞ்ச டிம்பருக்கே போவோம்.
ம் ஆ டிம்பர். ஓகே, டிம்பர் எடுத்துட்டா நம்மள்ட்ட 0.7 இருக்கா. பேர்ன்ஸை வச்சுருப்போமோ தூக்கிடுவோமா, பெருசாக பாயிண்ட்டும் வரல. ம், 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 ம். பேர்ன்ஸ் என்ன ரேட்டு? இருங்க, இப்போ நம்ம ஃப்ரெண்டில் யாராச்சும் கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். பேர்ன்ஸ் 5.1 ஃபார்வேர்டு 6.3, நம்மள்ட்ட 5 தான் இருக்கு. 5.8. 5.4. 5 இருக்குன்னா நீங்க கொஞ்சம் சீப்பான பிளேயர்ஸ் போலாம்ல. இவங்களுக்கு பேர்ன்லேக்கு டஃப்பாக இருக்குது, வேறு யாரையுமே எடுக்க முடியாது இந்த இதில், கூபி ஜூனியர் தவிர. இல்லைன்னா 2 6 இதில் போட முடியாது, டிஃபென்ஸில் ரொம்ப பெரிய இது ஆகிடும். நான் அதான் பார்த்தேன், பேசாமல் வந்து சாக்கா எம்புமா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஒருத்தர் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். இல்லைன்னா இந்த டீம்ல ஹாக்கி மேண்டர்சன் ஒருத்தர் ஃபுல்லாம அந்த மாதிரி இருக்கு. பட் அவன் எப்பாவது திக்காலம் அந்த மாதிரி பேர். இவன் ஃபுல் சரி விடுங்க. வேற பேர்ன்லிக்கு ஃபிக்சர்ஸு ஒரு ஃபிக்சர்ஸ் தான் ஈஸியாக, அடுத்தது கொஞ்சம் டஃப்பு தான். கூப்பி ஜூனியரு 4.6 தான், அதனால் நம்ம கூப்பி ஜூனியருக்கே போவோம், வேறு வழி இல்லை. கூப்பி ஜூனியர் நீங்க ஃபார்வர்டு இருக்கு. இவனுக்கு பிக்சர்ஸு கொஞ்சம் டஃப்பு, இவனே மாற்ற முடியாது. இவனை மாற்றிடுவோமா? இல்லை இருங்க, மிட்டில் யார் 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 5.2 யார் இருக்கா? குலன் இவனை கொண்டு வருவோம் பேசாம. டேனியல் டேனியல் முனூர். ஆனால் இவனும் ஃபுல்லாக ஆடலை. 9 இது பிளேயிங் நிமிட்ஸு கம்மியாக தான் இருக்குது. அதனால் கிங்கே இருக்கட்டும். ஸ்டோர் ஜார்ஜ் கிங் அவ்வளோ ரொம்ப சின்ன பையனால அவ்வளோ ஆட வைக்க மாட்டேன். ஆமாம், ஆனால் அவன் போன மேட்ச் ஆடினா கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் ஆடினான். இந்த வீக்கே கொஞ்சம் அடி தான். சரி, பேர்ன்ஸை தூக்கிட்டு செலக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு. கிறிஸ்டல் பேலஸ்லேருந்து யாராச்சும் கொண்டு வருவோமா? கிறிஸ்டல் பேலஸ் கிறிஸ்டல் பேலஸ் இரு, பேலஸ் கிறிஸ்டல் பேலஸ் பிக்சர்ஸ் வந்து உல்ஃப்ஸு, யுனைட்டடு, பர்ன்லி, ஃபுல்லாமு. இது ஓகேவா தான் இருக்கு இது. ஆமா, யாரை கொண்டு வரலாம்? முனியோஸா ரெண்டு பேரும் நல்லா தான் ஆடுவாங்க. பேசாம இவனை கொண்டு வந்துடுவோமா? சீப்பாகவும் இருக்கு. அவன் அவ்வளோவா ஆட மாட்டான். யாரு? அவன் எவ்வளவு மேட்ச் ஆடி இருக்கா பாருங்க. இவன் எல்லா மேட்ச் 90 மினிட்ஸ் ஆடி இருக்காங்க சாலிடா. எனக்கு தெரிஞ்சு இவனை கொண்டு வரலாம், சீப் ஆப்ஷன் நமக்கு. அதான் இவனே கொண்டு வரலாம், வேறு வழி இல்லை. நம்மள்ட்ட கொஞ்சம் கேஷும் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. மேக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிடலாமா? வேறு வழி இல்லை நம்மள்கிட்ட. சப்பு நிராயை வெளில எடுத்துடலாமா இல்லை உள்ளே வச்சிடலாமா?
எவர்டன் அவன் அவனை வெளியில எடுத்து அவனையும் செமி வெளியில எடுத்துப்பாரு. செமன்யா இருக்கட்டும், இவனை தூக்கி ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட்டாக போட்டு வைப்போம். ஓகே. இன்கேஸ் ஏதாச்சும் கிளிக் ஆனிச்சுன்னா, இன்கேஸ் யாராச்சும் ஆடலை அப்படின்னா செமன்யா ஆனாலும் சரி. இல்ல கண்டிப்பா செமன்யா ஆடுற டவுட். செமன்யா ஆடலை அப்படின்னா செமன்யாவும் தூக்க முடியாது. பார்க்கலாம், இந்த மேட்ச் வீக் பார்க்கலாம். ஆடலை அப்படின்னா செமன்யாவை தூக்கிட்டு வேற யாராச்சும் கொண்டு வர வேண்டியதுதான். சரி, போப்பு சிட்டிக்கு அகேன்ஸ்டாக அவன் மற்ற டீமுக்கு அகேன்ஸ்டாகவே கோல் விட்டுட்டு தான் இருக்கான். சிட்டிக்கு அகேன்ஸ்டாக இது பண்ண ஆமாம். அப்போ டுப்ராக்கு போகலாமா இல்லை போப்பு போகலாமா? பர்ன்லி யாரோ ஆடுறாங்க செல்சியோட. இல்ல நீங்க அதுக்கு போப்பே போடலாம். ஆனா இப்போ இருந்தாலும் நமக்கு இது வராது. ஹாலண்டு இது பண்ணா இது வராதே. அது எதுவும் பண்ண முடியாது. இன்கேஸ் கோல் அடிக்கிறேன்னா, ஆனா டுப்ராக்கா இங்க பர்ன்லி இது யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா செல்சி ஜெயிக்கிற மாதிரி. செல்சியும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஆமா, செல்சி ஃபார்ம்ல தான் இருக்காங்க. சரி, ஓகே. ஒரு இதுதான், ஒரு பெட் வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா? ட்ரை பண்ணும். டுப்ராக்கு ஆட வைப்போம். அப்படி இல்லை, சேவ் டீம். என்ன மாதிரி ட்ரை பண்றது கிளாஸ்? என்ன பண்றது? சரி, கேப்டன் யாரு? சாக்காவா, ஹாலண்டா, எம்புமோவா? சாக்கா ட்ரை பண்ணுவோமா? நான் சொன்னா கோல் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா டாட்டனமோட கேம். சோ அது எப்படிதான், ஏன்னா இப்போ கொஞ்சம் டிஃபென்சிவா ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்படி போகும் அப்படின்னு தெரியல. டாட்டனமோட கேம். ஏன்னா இது வந்து நார்த் லண்டன் ரைவல்ரி மேட்ச். இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். யாரு? ஆர்சனலுக்கும் டாட்டனமுக்குமா? ஆமா, நார்த் லண்டன் ரெண்டு பேருமே நார்த் லண்டன். நார்த் லண்டன் டெர்பி. ஹாலண்டுக்கு அவே மேட்ச். சரி, அதுல ஓகே. இது எமிரேட்ஸ் ஸ்டேடியம் தான் நடக்குது மோஸ்ட்லி. ரெண்டு பக்கமும் அவங்க இன்சூரன்ஸ் ரொம்ப அதிகம். சொல்ல போனா பெரிய லிஸ்ட். ஆமா. சரி, ஓகே. ஐ ட்ரஸ்ட் த வைக்கிங். சரி, ஓகே. வாங்க உங்க டீமுக்கு போவோமா? நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரீ ஹிட் போட்டுடலாம். ஃப்ரீ ஹிட்டா? எப்படி இருந்தாலும் 30க்கு மேல என்ன போயிருவாங்க. ஆமா. அப்படி யாரை கொண்டு வருவீங்க பாருங்க. போன நாட்டில் லிவர்பூல் இவனை தூக்கிட்டு உள்ள கொண்டு வந்தீங்க. பரவாயில்ல, எவனுமே ஆன மாட்டானே அப்படின்னு. சரி, ஒரு டிஃபெண்டர் யாரு? கேஷுக்கு பதிலாவா இல்ல எப்படியும் இதுதான். ஒரு வீக்குக்கு தானே. ஆமா, இவன் நல்லா பண்ண. இதுவரை நீங்க பண்ணாதான் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு? செல்லோபா கொண்டு வரலாமா? யாருக்கு? இந்த வாரம் செலோபா செல்சி பேரு. நான் செல்சி பர்ன்லி விளையாடுறேன். கொண்டு வரலாம். செலோபா நல்ல பிக்கு தான். எவ்வளோ கேஷ் வச்சிருக்கீங்க கையில? 0.6 தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லை. ஆமா, 0.3. கேஷ் பதில வேற யாரு கொண்டு வரணும்? போன வாட்டி கேஷ் தான் இங்க மேக்ஸிமம் ஸ்கோர் இருக்கு. கேஷ் என்ன க்ளீன் ஷீட் வந்துச்சா? ஸ்ட்ரைக் இது அசிஸ்டா? க்ளீன் ஷீட். கிளாஸுக்கு ஈஸியாக தான் இருக்கு பிக்சர்ஸ். கேஷ் இருக்கட்டும். செனசிக்கும் நல்லா தான் இருக்கு பிக்சர்ஸு. என்னதான் 4 கோல் கன்சிடர் டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன் 14 இருக்கு செனசிக்கு.
கோல் கீப்பர் இன்னும் இந்த ராயா பர்படாஸ் ராயா போகாதீங்க, இவனுக்கு போங்க, கெலகர். பிரென்ஃபோர்ட்ல ஆமாம், கெலகர். இது கெலகரா இது? இல்ல பிரென்ஃபோர்ட் வந்து பெட்டான ஒரு இது ஹேண்டர்சன், கிறிஸ்டல் பேலஸ். டீன் ஹெண்டர்சன். ஓகே, ஹெண்டர்சனு அவனுக்கு பிக்சர்ஸ் ஈஸி தான், அவனுக்கு போகலாம். இவனை கூட எடுக்கலாம் நீங்கள், எனிமோ மார்டின். எமி மார்டினஸ் மார்டினஸ் எடுக்கலாம். லீட்ஸோட மேட்ச் பிரென்ஃபோர்டு ஆண்டர்சனே போய். ஓகே ப்ரோ, மிடில் யாரை மாற்ற போகிறீங்க? செமன்யோ மாத்திட்டு. செமன்யோ மாற்றிட்டுனா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ரைஸ் இருக்கான். இல்லை இந்த வாரம் வேணா சாக்கா கொண்டு வந்து பார்ப்போம். சாக்கானா நீங்கள் பல பேரை இழக்க வேண்டியது இருக்குமே டீம்லேருந்து. சாக்காவையா? ஓகே ஓகே, கொண்டு வரலாம். மாற்றிக்கலாம், அப்படின்னா செய்யிட்டு தாங்க. சாக்காவை கொண்டு வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இவனை தூக்கிட்டு என்னங்க இவ்வளோ பெரிய பேராக இருக்கு. ஜோ மெரினோ, லூபோ, அலவெஸோ, என்ன அப்பா இந்த ஸ்டீம்ல பழனி ஐக்கியமே டீம்ல இருக்காங்க. அதான் பேசாம நீங்க இவனை தூக்கிட்டு இவனை கொண்டு வரலாம். பிரைட்டன் அகைன்ஸ்ட். ஆமா, மிட்டோமா இன்ஜுரின்னு நினைக்கிறேன். மிட்டோமா இல்ல 50% சான்சஸ் தான். இல்ல வேற யாரு மிட்லையா? பாயிண்ட்ஸ் படி பார்த்தா ரைஸு, கைசேடோ, எம்புமோ டீமில் இருக்கானா என்ன? கவன் பர்க்கான ட்ரை பண்ணுறீங்களா? இல்ல இல்ல இல்ல, நீங்க இப்போதைக்கு இருக்கா டீம் எது லிவர்பூல். நீங்க ஒரு மேட்ச் ஒரு மாதிரி ஆடி. நம்ம ஏன் ப்ரூனோ ட்ரை பண்ண கூடாது? இல்லனா இவனை ட்ரை பண்ணுங்க, சீப்பாவும் இருக்கான் ஃபுல்லாமோட. யாரு? த கிரைண்ட் எக்ஸோவா? ஃபுல்லாம் பிளேயரா? சண்டர்லாண்ட். ஸ்டீம் பார்க்கலையா உங்களுக்கு? ஸ்டீம் தரலையா என்ன? டீம் எடுத்துட்டேன். இவனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக மட்டும் தான் நடக்குது. ஃபுல்லாமும் பெரிய அந்த அளவுக்கு இது கிடையாது. பழைய ஆர்சனல் பேர். ஆமாங்க, சண்டர்லாண்ட் அந்த பெரிய பெரிய பிடிக்கிறாங்க யாரா இருந்தாலும். ஆமா, சண்டர்லாண்ட் டேபிள் டாப்ல இருக்காங்க. ஆமா, எங்கடா அது? காக்கா இதுல இருக்குமா டேபிள்? ஹாலண்ட் தான், வேற யாருக்கு போறது? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் டீம் எடுத்துட்டோம். நீங்களும் உங்கள் டீமை எடுங்க. ஒரு வாரம் எல்லாம் தூக்கத்தில் இருந்துட்டோம். திடீர்னு போய் எழுந்திரிச்சு டீமை போய் உங்கள் டீம் முதல்ல போய் பாருங்கள் எத்தனை பேர் உசுரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மேங்கே ஒரு ஒயல் கார்டு எத்தனை பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மேடு 10 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால் உங்கள் டீம் என்னென்ன ஆச்சுன்னு நிலைமை ஆச்சுன்னு போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். நாங்கள் அடுத்த வீக் வந்து யாராச்சும் இருந்தால் பிடிச்சி கொண்டு வந்து போட்டு அடுத்த வீக்கும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் அசாசின், அப்புறம் ஜாய்பை. நன்றி, வணக்கம். நன்றி.